back to our channel Amma's Lunch Box. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ரொம்ப டேஸ்டியான அதே நேரத்துல ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மில்க் ஷேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த மில்க் ஷேக் வந்து நீங்க குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மில்க் ஷேக். ஈவன் என் சன்னுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மில்க் ஷேக் இது. 6 monthsல இருந்தே நான் இது வந்து இந்த மில்க் ஷேக் வந்து அவங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல வந்து குழந்தைங்களுக்கு பேபிஸ்க்கு எப்படி கொடுக்கணும், 2 years மேல toddlersக்கு எப்படி கொடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கேரட் டேட்ஸ் மில்க் ஷேக்குக்கு நான் ஒரு 100 கிராம் கேரட் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 5 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இதுல இருக்க சீடை முதல்ல ரிமூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா பேரிச்சம்பழம் கூட சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்துக்கும் சீடு எடுத்தாச்சு. இப்போ வந்து இதில் வந்து நல்லா மிதமான சூடில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப வந்து கொதிக்கிற சூடு வேணாம். லைட்டாக தண்ணி ஊற்றுறதுனால அந்த டேட்ஸ் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். அதே நேரத்தில் நீங்கள் மிக்சியில் அரையும் போது திப்பியாக இல்லாமல் நைஸாக அரைஞ்சிரும். குழந்தைங்களுக்கும் தொண்டையில் சிக்காது. அதனால் கொஞ்ச நேரம் ஒரு 10 minutes தண்ணியில் ஊறணும். இப்போ வந்து நம்ம கேரட்டை நறுக்கிடலாம். நல்லா துண்டமாகவே நறுக்கிக்கோங்க. நம்ம இதை வேக தான் வைக்க போகிறோம். இப்போ ஏன் கேரட்டை நம்ம வேக வைக்கிறோம்னா, நீங்கள் வந்து பச்சையாக நீங்கள் வந்து கேரட்டை நீங்கள் வந்து அடித்து கொடுத்தீங்கன்னா தொண்டையை பிடிக்கும். குழந்தைங்களுக்குலாம் அது ரொம்ப தொண்டை பிடிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப நரன்னு இருக்கும் தொண்டை. அதனால நம்ம அதை வேக வச்சு போட்டால் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு போட போகிறோம். இப்போ இந்த கேரட்ஸை நான் தண்ணியில் வேக போட போகிறேன். ஒரு கிளாஸ் தண்ணியில் பாருங்கள், கேரட் நல்லா வெந்துருச்சு. நீங்கள் வந்து இப்போ இதில் தான் வேக வைக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இதை வந்து நீங்கள் இன்னும் ஈஸியாக பண்ணணும் அப்படின்னா குக்கரில் ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப உங்களுக்கு வேலை சுலபமாக முடிஞ்சிடும். இப்போ வந்து இது வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். நல்லா நீங்கள் ஃபோர்க் வச்சு குத்துனீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக உள்ளே போகணும். அந்த அளவுக்கு வெந்திருக்கணும். ரொம்ப ரஃப்பாக போகாமல் ஸ்மூத்தாக போகணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இதை வந்து ஆற வச்சிடணும். சூடோடு போட்டு நம்ம அரைக்கக்கூடாது. இப்போது நல்லா ஆறின கேரட்டை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இப்போது ஊற வச்ச பேரிச்சம்பழத்தையும் சேர்த்துக்கிறேன். தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம், தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்க்க போகிறேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவு சேர்த்துக்கோங்க. கூட வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க. பேபிஸ்க்கு கொடுக்கும்போது நீங்கள் வந்து இதில் வந்து ஹனி சேர்த்துக்கோங்க. சுகர் அவாய்ட் பண்ணிவிடுங்க, ஹனி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு நான் 1.5 கிளாஸ் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா திக்காக காய்ச்சி ஆற வச்ச பால் ஆடையோடையே எடுத்துருக்கேன். அதை இப்போ நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது நீங்கள் வந்து பேபிஸ்க்கு கொடுக்குறதா இருந்தால் நல்லா திக்காக காய்ச்சாமல் கொஞ்சம் லிக்விடாக தண்ணியாகவே காய்ச்சிக்கோங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு திக்காக காய்ச்சி கொடுத்தா வயிற்றால போகும்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம வந்து தண்ணியாகவே கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. இது வந்து ரொம்ப சிம்பிள் வெர்ஷனாக தான் நான் இப்போ பண்ணுறேன். நீங்கள் இன்னும் டேஸ்ட்டாக வேணும் அப்படின்றவங்க ஒரு 10 பாதாமை ஊற வச்சு இதில் சேர்த்துக்கோங்க. இன்னும் நல்லா ரிச்னஸ் கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதை நம்ம அரைச்சிக்கலாம். இது வந்து நீங்கள் பேபிஸ்க்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் இன்னும் லிக்விடாக பால் வந்து நல்லா இன்னும் சேர்த்துட்டு கொடுக்கலாம். இவ்வளோ திக்காக கொடுக்க தேவையில்ல. நீங்கள் toddlersக்கு ஒரு 1.5 yearsக்கு மேலே கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் வந்து வடிகட்டாமல் அப்படியே கொடுக்கலாம், தப்பு இல்லை.